அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான காணொலியோடு சந்திக்கின்ற நண்பர்களே, இந்தியாவின் குஜராத்திலே இருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கிற நண்பர்களே. இந்த விபத்துறவிலே பல்வேறுபட்ட செய்திகள், காணொலிகள், பல்வேறுபட்ட விடயங்கள் பகிரப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் நண்பர்களே, நாங்கள் ஒரு உண்மையான புள்ளி பெயர்த்து தருவதற்கு தயாராக நண்பர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பற்றி பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கிறது. 260 பேர் பயணித்தார்கள், 242 பேர் பயணித்தார்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்ற பொழுது, நாங்கள் நம்பகரமான சர்வதேச ஊடக வட்டாரங்களை பார்க்கின்ற பொழுது நண்பர்களே, சரியாக அந்த விமானத்திலே 242 பேர் பயணித்திருக்கிறார்கள். 230 பேர் பயணிகள், 10 ஊழியர்கள், 2 விமானிகள் உட்பட 242 பேர், மொத்தம் 242 பேர் பயணித்திருக்கிறார்கள் நண்பர்களே. அந்த விமானம் யாருக்கு சொந்தமானது என்று சொன்னால், டாடா குழுமத்துக்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமானது. அந்த விமானம் நண்பர்களே நேரடியாக குஜராத் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறது லண்டனுக்கு. பயணிக்க ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் விமான விபத்துக்கு உள்ளாயிருக்கிற நண்பர்கள். அதிலே ஒருவர் மாத்திரம், ஒரு தகவல் தொழில்நுட்பவியலாளர் மாத்திரம் மீட்கப்பட்டிருக்கிறார் உயிரோடு. அதை தவிர அனைவரும் உயிர் நண்பர்களே. இந்த விபத்து நண்பர்களே பல்வேறுபட்ட செய்திகளை உலகத்திற்கு சொல்கிற நண்பர்களே. பாருங்க, இந்த விபத்து நண்பர்களே ஒரு சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளாகி இருப்பது என்பது இப்பொழுது வரை அது பற்றிய விரிவான செய்திகள் வராத போதிலும் ஆனால் ஒரு உலகத்தை உழுக்கும்படியான இந்த செய்தி நண்பர்களே பதிவாகி இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த செய்தியிலே நண்பர்களை பார்க்கின்ற போது விபத்தில் இன்னொரு விடயம் இருக்கிறது. அதிலே அந்த விபத்து சம்பவித்து இந்த விமானம் விழுந்தது எங்கென்று சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நகரத்தில் முக்கியமான ஒரு இடத்துல, அந்த மருத்துவ மாணவர்கள் பயில்கின்ற இடத்துல அந்த விமானம் விழுந்திருக்கு நண்பர்களே. இது ஒரு முக்கியமான செய்தி. அதே போல அந்த அங்கே புறப்பட்டவர்கள் யாரென்று பார்த்தோம்னு சொன்ன, நாங்கள் புறப்பட்டு அந்த 5 நிமிடங்களுக்கு பிறகுதான் இந்த விபத்து பதிவாகி இருக்கிறது. அதே போல நண்பர்களே, அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விமானம் என்று சொன்னால் 787-8 ட்ரைம்லர் விமானம் தான் இந்த விபத்துக்குள்ளாக இருக்கு அந்த விமானம் நண்பர்களே. அதே போல உயிர் பிழைத்த நபர் இப்பொழுது மருத்துவமனையில் இருந்து வருகிறார். அதே போல விமானம் புறப்பட்டு ஒரு 30 நிமிடங்களுக்கு பிறகு ஒரு சப்தம் கேட்டதாகவும் சிலர் சொல்கிறார்கள். சில முக்கியமான நம்பகரமான வட்டாரங்கள் ஒரு 30 வினாடிகளுக்கு பிறகு இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் சொல்கிறார்கள். சிலர் 5 நிமிடங்களுக்கு பிறகு என்றும் சொல்கிறார்கள். இருந்த பொழுதிலும் இந்த விபத்திலே குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் பலியாகி இருப்பது மிகவும் ஒரு துயரமான செய்தி. இந்த மக்களோடு இவரும் பலியாகி இருக்கிறார். பாருங்க நண்பர்களே, இந்த நண்பர்கள், இந்த மக்கள் அனைவருமே ஒருவர் தவிர அனைவரும் பலியாகி இருப்பது நண்பர்களே பெரியதொரு கவலையான செய்தி. அதே போல நண்பர்களே, இந்த விபத்து நண்பர்களே அப்படி எப்படி இடம்பெற்றிருக்கலாம் என்ற கேள்விகளும் இருக்கிறது. என்று சொன்னால், அதாவது இந்த ஏர் இந்தியா நிறுவனம் ஒரு சின்ன நிறுவனம் இல்லை. ஒரு காலநிலை விபத்து என்று சொன்னாலும் கூட பரவாயில்ல, காலநிலை சீராக இருந்த பொழுதும் திடீரென்று ஏன் இந்த விபத்து ஏற்பட்டது என்று சொல்லிதான் பல்வேறுபட்ட நபர்களுக்கும் கேள்விகள் அதிகரித்திருக்கிறது. அதிலே பார்க்கின்ற பொழுது நண்பர்களே, அதே நேரம் இதிலே 169 இந்தியர்களும் 53 பிரிட்டன் நாட்டினரும், ஒருவர் கனடா நாட்டை சேர்ந்தவர், அதே போல 7 போர்த்துகீச நாட்டினர் இதிலே விபத்திலே பலியாயிருக்க நண்பர்களே. ஏறத்தாழ 4 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த செய்தி உலகை உழுக்கின்ற செய்தியாக, மிகவும் கவலை தரக்கூடிய செய்தியாக இருக்கிற நண்பர்களே. ஆனால் ஏர் இந்தியா நிறுவனம் இதிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த விமானங்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் தரம் தொடர்பிலும் கவனத்துக்குள்ளாக்க வேண்டிய நிலைமை இருக்கிற நண்பர்கள். என்று சொன்னால், நாங்கள் இலங்கையில் கூட நண்பர்களே ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அந்த விமானத்துக்குள்ளே எலி இருப்பதாக சொன்னார். கடந்த காலங்களிலே ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்ற பொழுது அதனை தனியார் மயப்படுத்துவதற்கு எத்தனித்ததிலே எலி பயர்களை வெட்டியதாகவும் சொன்னார்கள். இப்படியெல்லாம் செய்திகள் வருகின்ற தருணத்தில் தான் இந்த விபத்தும் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஏர் இந்தியா முகாமை என்பது இந்த விமானங்களின் தரம் தொடர்பிலே கவனம் இல்லாமல் இருக்கிறார்களா என்ற செய்தியையும் கிளப்பி இருக்கிறது. என்று சொன்னால், ஒரு காலநிலை அசாதாரண காலநிலையாக இருக்கலாம், இன்னொரு பல்வேறுபட்ட காரணிகளாக இருந்த பொழுதும் பரவாயில்லை, காலநிலை ஒரு தாக்கம் கூட பரவாயில்லைன்னு சொன்னாலும், ஆனால் இப்படி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த விபத்து சம்பவித்திருப்பது துயரமான செய்தி. இதே போல பல்வேறுபட்ட கவனங்களையும் செலுத்த வேண்டிய விடயமாக இருக்கிறது. இதையொட்டு இலங்கையிலே பார்ப்பமாக இருந்தார்களே, இலங்கையிலே மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை உருவாக்கினார். அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தளை என்ற இடத்துல இருக்கிறது. அந்த மத்தளை என்ற இடத்துல நண்பர்களே ஏற்கனவே அங்கு பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. அது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்று சொன்னால், அந்த விபத்தோடு ஒட்டிய பல்வேறுபட்ட சம்பவம் நாங்கள் கதைத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால், இலங்கையிலே இப்படியான துயரங்கள் நிகழக்கூடும். ஏனென்று சொன்னால், அந்த மத்தளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாந்தோட்டையிலே இருக்கிறது. அந்த அம்பாந்தோட்டையிலே ஏன் அந்த விமான நிலையம் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களிலே ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய மாவட்டத்திலே பல்வேறுபட்ட விடயங்களை செய்தார். அம்பாந்தோட்டை துறைமுகம்
கப்பலே போகாத இடத்துல துறைமுகத்தை உருவாக்கினார். கேந்திர முக்கியத்துவம் இல்லாத இடம். அதே துறைமுகத்தை திருவோணமலையில உருவாக்கியிருந்தால் திருவோணமலை ஒரு பாரிய அபிவிருத்தியை கண்டிருக்கும், செய்யவில்லை. அதே போல மத்தளையிலே பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. அது இயல்பாகவே அந்த இடத்திலே பறவைகள் வந்து போகின்ற இடத்துல அந்த விமான நிலையத்தை உருவாக்கினார்கள். உருவாக்கி அந்த இடத்திலே விமானங்கள் பயணிக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவைகள் அந்த அந்த ஃபேனுக்குள்ளே சுற்றி மாட்டுகின்ற நிலைமை இருக்கிறது. அந்த ஃபேன் பவர்ஃபுல்லாக தான் சுத்தக்குள்ள பறவைகள் மாட்டினால் அதிக அளவிலே விபத்து உள்ளாகக்கூடிய நிலைமை இருக்கிறது. அப்படி இலங்கையில் கூட இதனை செய்திருக்கிறார்கள். இலங்கையிலும் எதிர்வரும் காலங்களிலே விமானங்கள் மத்தளை விமான நிலையத்தில் பறந்து விடக்கூடாது. பறந்து விட்டால் அப்படியான சம்பவங்களும் இருக்கும். அப்போ விஞ்ஞானிகள் ஆராய்கிறார்கள், சில வேளைகளிலே அந்த ஃபேனுக்குள்ளே பறவைகள் போயிருக்கலாமோன்னு கூட ஆராய்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரையிலே. இப்படியான அடிப்படையில் ஒரு சாதாரணமான நண்பர்களே ஒரு 241 உயிர்கள் என்பது நண்பர்களே சாதாரணமான விடயமில்லை. அந்த விமானம் விழுந்த இடத்திலும் ஏராளமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். உடனடியாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 5க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்படுது நண்பர்களே. என்று சொன்னால் இது நாங்கள் ஒரு நூற்றுக்கணக்கான உயிர்களை இழப்பது என்பது நண்பர்களே சின்ன விடயம் அல்ல. அப்ப இலங்கையில் கூட நண்பர்களே இப்ப இந்த விடயங்கள் சாதாரண மக்களும் அறிந்திருந்தால்தான், நாட்டு மக்களும் உலக மக்களும் அறிந்திருந்தால்தான் இது தொடர்பிலே எதிர்வினையாற்ற முடியும், இது பற்றிய பேச முடியும், இது பற்றிய விவாதத்தை அரசிற்கு கொண்டு செல்ல முடியும். அப்ப இலங்கையிலே மத்தள விமான நிலையம் எதிர்காலத்தில் புறப்பட்டால் இப்படியான ஒரு சம்பவம் நிகழக்கூடும். அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மத்தள விமான நிலையத்தில் நெல்லை கொண்டே உலர்த்தி விட்டார். மஹிந்த ராஜபக்ஷாக்களுக்கு அடி கொடுப்பதை போல நெல்லை உலர்த்தினார். என்று சொன்னால் அது ஒன்றுமே செய்யறாது. கம்பாதோட துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே அது கேந்திர முக்கியத்துவம் இல்லாத இடம். ஒரு கப்பல் ஒரு கிலோமீட்டர் பயணிக்கிறனாலே அதில் ஏராளமான செலவுகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அம்பாந்தோட்டையிலே கப்பல் செல்வது என்பது பாரிய நட்டம். வெறுமனே வாகனத்தை மாத்திரம் தான் இறக்குகிறார்கள். அதிகளவான நட்டத்து அதோடு சீனா அமைத்தது. சீனாவுக்கு இப்பொழுது கடன் குத்தகை கொடுத்திருக்கிறார். அப்ப கேந்திர முக்கியத்துவம் இல்லாத திட்டங்களை கடந்த காலங்களிலே உருவாக்கினார்கள். இப்பொழுது இல்ல அரசாங்கத்துக்கும் சொல்ல வேண்டிய விடயம், இந்த விபத்து பாரிய செய்திகளை சொல்லி இருக்கிறது. இதே போல நீங்களும் எதிர்வரும் காலங்களிலே இலங்கையிலே செய்யக்கூடிய திட்டங்களை இப்படி மக்களுக்கு பாதிப்பற்ற விடயங்களை செய்ய வேண்டும். அப்ப இந்தியாவிலே ஏர் இந்தியா நிறுவனம் என்பது பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன நிறுவனம் அல்ல. கடந்த காலங்களில் அரசாங்கத்திற்கு சொந்தமான பங்குகளை, அதிகமான பங்குகளை டாடா குழுமத்தின் ஏர் இந்தியா நிறுவனம் கொள்வனவு செய்திருந்தது. கொள்வனவு செய்துதான் இந்த ஏர் இந்தியா நிறுவனமாக பரிணமித்தார்கள். ஒரு பாரிய ஒரு நிறுவனம் இப்படியான உயிரிழப்புகளை செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம். ஏனென்று சொன்னால் விமானம் புறப்பட்டு ஒரு சில நிமிடங்களுக்குள்ளே இந்த விபத்து பதிவாயிருக்கிறது. ஒரு சில 30 வினாடிகள் என்கிறார்கள், ஒரு சில 5 நிமிடங்கள் என்கிறார்கள். ஆனால் எவ்வாறென்றாலும் அது எப்படி 5 நிமிடங்கள் இந்த விபத்து ஏற்படுத்துவது நண்பர்களே சாதாரண விடயம் அல்ல. என்று சொன்னால் ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், தூர இடத்துக்கு செல்கின்ற விமானம் தானே, அதில் அதிகளவான எரிபொருள் நிரப்பு என்றால் சொல்கிறார்கள். இதெல்லாம் நண்பர்களே சின்ன விடயம் அல்ல. ஒரு சின்ன பேருந்து விபத்துக்கு ஒரு ஊருக்குள்ள ஓடுற பழைய பேருந்து விபத்துக்கு உள்ளாகிற மாதிரி சொல்லக்கூடிய விடயம் இல்லை நண்பர்களே. இதில் இந்திய அரசாங்கமும் ஏர் இந்தியா நிறுவனமும் சர்வதேச கட்டுப்பாட்டாளர்களும் கவனமாக இருக்கும் நண்பர்களே. என்று சொன்னால் இப்படியான விபத்துக்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணமே இருக்கிறது. விமானங்களை கடத்தி தாக்குகிறார்கள், ஒரு விடயம் இருக்கிறது. ஏன்னா இந்தியாவில் கிட்டெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் மிகவும் ஒரு முக்கியமான புல்வாமா தாக்குதல் இடம்பெற்றது. அந்த புல்வாமா தாக்குதலை போல இது ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு மறைமுகமாக சூழ்ச்சி செய்யப்பட்டதான கேள்விகளும் இருக்கிறது. என்றால் சில வேளைகளில் ஒரு தூர ஒரு அரை நாள் இல்லாவிட்டால் ஒரு 3 மணித்தியாலங்கள் 5 மணித்தியாலங்கள் இறங்குகின்ற தருணத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக இடம்பெற்றிருக்கிறது, இல்லை சடுதியாக இயற்கையாக இடம்பெற்று சொல்ல முடியும். அது புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களை விபத்துக்குள்ளாக நண்பர்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. இதிலே ரகசியமான எதுவும் பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெறுகின்றவா என்றும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விடயத்தில் நண்பர்களே மிக கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் பயணித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 241 நபர்கள் பயணித்தவர்கள் மொத்தமாக. அதே போல அதில் விபத்துக்குள்ளான இடத்திலே பல்வேறுபட்டவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதில் இந்திய அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. இருந்த பொழுதிலும் ஏர் இந்தியா நிறுவனம் வெறுமனே தொடர்பிலே கவனமாக இருக்க வேண்டும். தங்களுடைய பாதுகாப்பினை இன்னொரு பல்வேறுபட்ட விடயங்களையும் பரிசீலிக்க வேண்டும். இந்திய அரசாங்கம் நண்பர்களை மிக கவனமாக இருக்க வேண்டும். என்றால் அதே போல இலங்கைக்கும் இது பொருத்தமானது. இலங்கை அரசாங்கமும் விமானம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட தளங்களிலும் தங்களுடைய பரிசோதனை முயற்சியும் அதே போல பாதுகாப்பு ரீதியான பிரச்சனைகளையும் பார்க்க வேண்டும். என்ன நண்பர்களே, இதில் சாதாரண நாட்கள் வேலை செய்கிறார்கள் இல்லை, படித்து மிகவும் வடிகட்டப்பட்ட ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகளும் தான் வேலை செய்கிறார்கள். வடிகட்டப்பட்டவர்கள் லட்சக்கணக்கான நபர்கள் வடிகட்டப்பட்ட நபர்கள்லாம் எடுக்கிறார்கள் அந்த பதவிகளுக்கு.
ஆனால் வெறுமனே இப்படியான விபத்துக்களை நாங்கள் அனுமதிப்பென்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். எதிர்வரும் காலங்களிலே ஏர் இந்தியா இந்திய அரசாங்கம் மிக துரிதமாக செயற்பட வேண்டும். அநியாயமாக எங்களுடைய உயிர்களை இழந்துவிட முடியாது. உயிரிழந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறீர்களே. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன்.